ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கௌதம் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. ஏதோ ஐஸ்வர்யா கிட்ட தான் பண்ண தப்போட ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐஸ்வர்யா கிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவை கடத்தி வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி சித்ரா தேவியும் இருக்காங்க. ஆனால் சித்ரா தேவி அவங்க ஃபேமிலி முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதனால ஐஸ்வர்யா வந்து எந்த காரில் இருந்தாங்களோ அந்த காருக்கு கீழே ஏதாவது க்ளூ கிடைக்குதா, ஐஸ்வர்யோட ரூமில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடுறாங்க. மகா கோடீஸ்வரி எல்லாம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க விஷயத்த வந்து இந்த மாதிரி சித்ரா தேவி கால் பண்ணி கௌதமுக்கு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா தேவியும் கௌதம் கூட சேர்ந்துட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னும் திருந்தவே இல்லை. ஸோ மகா வந்து எப்படியாவது ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கௌதம் தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா தேவி சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா இவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப திரும்ப திருந்தாமல் ஏதாவது ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கௌதமும் வந்து சித்ரா தேவியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா அவங்க எப்படியாவது திருந்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்க எப்போ தான் திருந்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.